நான் உங்களை எப்பனா மழை செய்ய சொன்னா எப்பனா செஞ்சு கொடுத்துக்கிறீங்க? இல்லைப்பா, கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்குண்ணா. சாக்லேட் கரெக்டாக இருந்துச்சா? பத்திச்சா? நல்லா கரெக்டாக இருந்துச்சு. ஒரு 2-3 சாக்லேட் தான் மேய்ச்சி, மற்றபடி சைஸ் நல்லா கரெக்டாக இருந்துச்சு. உள்ள எது வச்சுண்ணா கட்டினீங்க? நார்ப்பா, ஒட்டு நார், வாழை மட்டை இருக்குல்ல ஆனா அதில். அப்போ தான் அந்த ஃபினிஷிங்லாம் கரெக்டாக வரும். அப்படிங்களா? நீங்கள் லவ்வர்ஸ் டேக்கே கொடுத்துருந்தா நான் ஏதாவது கொடுத்தா நீ கேட்ட நீ போஸ்ட் பண்ணி, ஆனால் ஒர்க்கே வேணுச்சு, லேபர்ஸும் சரியாக வரல எனக்கு. 2 பேர் தான் இருந்தாலும் அதனால எவ்வளோ ஆயிடுச்சு. நல்லா இருக்குதுண்ணா, சூப்பராக பண்ணிக்கிறீங்க. நீ கேட்ட மாதிரி ஃபினிஷிங் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சா? சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதுண்ணா. இவ்வளோதான். ஆனால் வெயிட் தான் அதிகமாக இருக்கும் போது. வெயிட் அதிகமாக. எத்தனை கிலோ இருக்குண்ணா? 60 கிலோ வரும். அப்படிங்களா? ஒரு துண்டு 30 கிலோ வரும். இதா? ஆமாம். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சூப்பராக பண்ணிக்கிறீங்கண்ணா. ஓகேப்பா, சூப்பராக பண்ணி நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணிக்கலாம். நீ சொன்ன டைம் பண்ணி தரேன். எனக்கு டைம் மட்டும் மிஸ் பண்ணி கொடுத்துருங்கண்ணா. சரிங்களா? சரி, ஓகே. நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், உங்களுக்காக நான் அப்லோட் பண்றேன். சரிங்களா? கண்டிப்பா. இதனால உங்களுக்கு ஈவென்ட் வந்தாலும் வரும் நிறையா. ஏதாவது சொல்ல பார்த்து பெஸ்ட்டாக பண்ணு. சரிண்ணா, சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சரிப்பா, ஓகே. நல்லா இருக்கு. அந்த டோர் தரப்பா, பிரகாஷ், அந்த டோர் தரா. அதான் சரி. நீ போறியா உள்ள? அப்படியே மண்டி அடக்கியாச்சு. இதான் என்னோட ராயல் நிஷா ஸ்டுடியோ. எங்க ஒய்ஃப் பேர்ல ஆரம்பிச்ச என்னோட ஸ்டுடியோ. உங்ககிட்ட நான் ஓன் வயசுல நிறைய பேசணும்னு நினைச்சேன். எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்ததுனால நான் பேசல. ஆனா இன்னைக்கு நான் கண்டிப்பா பேசுவேன். சரிங்களா? நம்ம ஸ்டுடியோல என்னென்ன பண்றோன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். போட்டோ வித் ஃப்ரேம், ஆல்பம், வெட்டிங் ஈவெண்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். உள்ள போயிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லா சுத்தி காட்டுறேன். என் கடையில நான் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே நிறைய பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு. நான் ஓன் வயசுல நிறைய பண்ணணும்னு நினைப்பேன், பட் டைம் இல்லாததுனால அப்படியே விட்டுருவேன். இன்னைக்கு உங்களுக்கு நான் பேசணும்னு நினைச்சு நான் இந்த ஒரு வீடியோ போடுறேன். பாருங்க, நான் நிறைய பண்ணியிருக்கேன். உள்ள வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இதுதான் எங்க ஒய்ஃப் பேர்ல ஆரம்பிச்ச ஸ்டுடியோ. எங்க ஒய்ஃப் படத்தை என் கூட எப்பயுமே இருக்கணும், சாமியாவே என் ஒய்ஃபை நான் பார்க்கணும் அப்படின்றதுனால எனக்கு மற்ற சாமிலாம் எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு முருகர், சாய்பாபா ரொம்ப பிடிக்கும் லவ் பண்ணும் போதுலேருந்து. அதனால எங்க ஒய்ஃப் இமேஜை வந்து காட் இமேஜ் மாதிரி நான் ரெடி பண்ணி இதுல காமிச்சிட்டு இருப்பேன் வால்ல. அப்புறம் இதெல்லாம் எனக்கு வந்து கிஃப்ட். எனக்கு பர்த்டே, எனக்கு கல்யாணம் நாள்னும் போது இங்க குட்டீஸ் எனக்கு எடுத்துட்டு வந்து தருவாங்க. எனக்கு சின்ன பிள்ளைங்க தான் நிறைய என்ன என் வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே சின்ன பிள்ளைங்க தான் அதிகமா இருக்குது. இது எல்லாமே என் கிஃப்ட் தான். என் ஸ்டுடியோ ஓபன் பண்ணும் போது வந்தது. இந்த பக்கம் இருக்கிறது அதே தான். இது வந்து எனக்கு கொடுத்த கிஃப்ட். இது தம்பி ஒருத்தன் கையில டிராயிங் பண்ணி கொடுத்துதான். இது ஃபர்ஸ்ட் அவார்டு இருந்து. இது இப்ப வாங்கினேன், சிவசங்கரி மேம் கையால வாங்கின அரசி அவார்டு. இது கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம அந்த கிளாஸ் ஒர்க் பண்ணி மேல வைக்கலான்ட்டு இருக்கேன். ஓகேங்களா? அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும். வேற எங்க இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், எல்லாம் கை வச்சு நோண்ட ஆரம்பிச்சுடுவாங்க. இங்க இருக்கிறது தான் சேஃப். வந்து எங்க ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிக்கும் டெடின்ட்டு. நீங்க பாத்திருப்பீங்க வீடியோல. லவ்வர்ஸ் டேக்கு வாங்கினேன். அதே மாதிரி லவ்வர்ஸ் டேக்கு தான் அந்த லாலிபப் மாலையும் ஆர்டர் பண்ணேன். பட் ஆனா அது வரல. இப்ப லேட் ஆயிடுச்சு, 1 month ஆயிடுச்சு. அவங்க அது செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க போல இருக்கு. அதுல கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. அது அந்த சாக்லேட் மாலையை வந்து இந்த வால்ல இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு மாட்டலான்ட்டு அதை நான் மாட்டிடுவேன். இன்னைக்குள்ள நீ கன்ஃபார்மா அதை ஏத்தியே ஆகணும். ஏன்னா இப்பயே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, அதே மாதிரி எங்க ஒய்ஃப் போட்டோ நான் இந்த வால்ல பெயிண்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து ஆர்டிஸ்ட் வச்சு தான் வரைஞ்சேன். ஒரு 2-3 நாள் கஷ்டப்பட்டார் அவர் இது வரைகிறதுக்கு. 1 week மேல ஆச்சு. இதை கிளீனா எனக்கு பர்ஃபெக்டா இதே மாதிரி வேணும்னு நான் சொல்லுவேன். அவங்கள நல்லா கவனிச்சிக்கிறேன் நான். இதை பண்ணணும், அதை பண்ணணும். எங்க ஒய்ஃப் போட்டோனா ஃபேஸ் மாறக்கூடாது, ரொம்ப கிளீனா அக்யூரிட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் பார்த்து ஒன்னும் எங்க ஒய்ஃப்ல அதை சின்ன டாட்னா கூட அப்படியே வர வைக்கணுன்றதுக்காக அந்த டாட் கூட கிளீனா வர வச்சிருப்பாங்க. நல்லா இருக்கும். கையிலே பண்ண பெயிண்டிங் ஒர்க் இது. நான் நம்ம கடையில வந்து எந்த ஒர்க் பண்ணாலும் நல்லா பார்த்து விசாரிச்சு நல்ல ஆளா பார்த்து தான் பண்ணுவேன். அதில் ஒன்றுமே எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த என் ஸ்டூடியோ இப்படிதான் இருக்கணும், எங்க ஒய்ஃபுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் ஸ்டூடியோ. நல்லா ரிச்சா அப்படிதான் என் பிளான். அப்படிதான் வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த ரூம் தடுத்தேன். காலி ரூமா கொடுத்துருந்தாங்க நமக்கு. இதுல எதுவுமே ஒர்க்லாம் இல்லை, எல்லாம் எம்டி சேவரா கொடுத்துருந்தாங்க.
அதுக்கப்புறம் நான் இதை பட்டி பார்த்து இந்த இன்டீரியல் ஒர்க்லாம் பண்ணி இந்த வால் வந்து இது வந்து செவரே இல்லை, இது வந்து சும்மா ஒரு மாவு ப்ளவுட், அது அந்த ஃபால் சீலிங் பண்ணுற அந்த ஷீட் அது. அதை வச்சு நான் இந்த எங்கள் ஒய்ஃப் ஃபோட்டோ இருக்கணும் கடை ஓப்பன் பண்ணி, இவங்க இல்லாமல் எனக்கு இவங்களால தான் நான் கடையை ஓப்பன் பண்ணுறேன். அப்படின்னும் போது இவங்க இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த கடையை நான் இவங்களை வச்சு தான் ஓப்பன் பண்ணணும். இவங்கள தான் நாங்கள் ஓப்பன் பண்ண கடை ரிப்பன் கட் பண்ணதை விட இவங்கள ஓப்பன் பண்ணது தான் எங்களுக்கு சந்தோஷமே. எங்கள் ஒய்ஃப் என் கூடயே இருக்கிறதா நினச்சி இதை நான் வரைஞ்சது, எப்பயுமே பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. இதுக்கு அப்புறம் ஒரு ரூம் இருக்கு. இது சின்னதா கேமரா திங்ஸ் எல்லாம் வச்சிருப்போம். இந்த ஸ்டாண்டு இந்த மாதிரி வேஸ்ட் பொருள் வெளியே வச்சா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் பாக்குறதுக்கு. அதெல்லாம் இதுக்குன்னு ஒரு ரூம் தடுத்து இது கேமராக்கு மட்டும் சும்மா சிம்பிளா மட்டும் ஃபுல்லா கேமரா திங்ஸ் தான் இருக்கும். எங்க ஒய்ஃபுக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்றதுனாலதான் உங்களுக்கு எல்லாம் என்ன பிடிக்குது. அதானே உண்மை? ஆமா, அதான் உண்மை. ஆனா பட் நான் என் ஒய்ஃபுக்கு என்னென்ன பண்ணணும், அவங்க இருந்தா என்ன பண்ணணும், அதை நான் கண்டிப்பா இல்லாதப்பவும் பண்ணுவேன், அவங்க என் கூட இருக்கிறதா நினைச்சு. அதனால வந்து எதுவும் ஒண்ணுன்னா எடுத்துட்டு போறோம், எதுவும் எடுத்துட்டு போறது இல்ல. இருக்கிற வரைக்கும் இப்ப அவங்க முன்னாடி போயிட்டாங்க, நம்ம பின்னாடி போறோம். மற்றபடி நம்ம எதுவும் சாதிச்சு நம்ம சம்பாதிக்கிறது எதுவும் நமக்கு நிலைக்க போறது இல்லை. அதனால இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன தோணுதோ யார் பேச்சு கேட்காம எனக்கு பிடிச்சது, என் மனசுக்கு பிடிச்சது நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். இதுல வந்து என்னை வந்து எல்லாரும் கிரிஞ்சா தெரியலாம், எல்லாம் தெரியல, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. எங்க ஒய்ஃபுக்கு லாலிபாப் பிடிக்கும். லாலிபாப் ஒண்ணு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்காது இல்லையா? நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம், அதனால லாலிபாப் மாலையே போடலான்ட்டு தான் என் பிளான். அதுக்காக தான் இந்த ஏற்பாடுலாம். இன்னும் இப்ப பிரச்சனைனா இந்த டாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் நவுத்திட்டு அதுக்கப்புறமேட்டா ரெடி பண்ற மாதிரி இருக்கும், பண்ணும். இது ஓகேங்களா? நம்ம வேலை என்னன்னா ஃபுல்லா வெட்டிங்ல போயிட்டு நம்ம போட்டோ எடுத்துன்னு வந்து அந்த போட்டோவை வந்து ஆல்பமா இங்க வந்து ஆல்பம் ரெடி பண்ணி வீடியோ எடிட் பண்ணிட்டு பென்ட்ரைவ்ல கொடுத்துருவோம். வீடியோ ஆல்பம் வந்து உங்களுக்கு ப்ரீமியமா இருக்கும், நல்லா இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் ஒரு ஃபுட்டேஜ் கொடுப்போம். இது பேக்கேஜ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கு. அது நம்ம ஈவெண்ட்டை பொறுத்து, ஒருத்தவங்க சிம்பிளா பண்ணுவாங்க, ஒருத்தவங்க கிராண்டா பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அமௌண்ட் பேசிப்போம். எங்கேயா இருந்தாலும் நல்லா கிராண்டா பண்ணி கொடுத்துடலாம். நல்லா இருக்கணும், சேஃபா இருக்கணும், எல்லாரும் இருக்கும்போது எல்லாருமே சந்தோஷமா பார்த்துக்குங்க, சரிங்களா? இதுதான் என்னோட ஆசை. மனைவியே துணை. இந்த மாதிரி எல்லாரும் நினைக்கணும். அவங்கவுங்க ஒய்ஃபை மனைவியை வந்து நல்லா பத்திரமா பார்த்துக்கணும், பொக்கிஷமா பார்த்துக்கணும். நீங்க இருக்கும்போது பார்த்துக்காம இல்லாதப்ப நம்ம என்ன ஃபீல் பண்ணாலும் அவங்க பார்க்குறாங்க இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இருக்கும்போது ரொம்ப பாசம் காமிங்க, இருக்கும்போது சந்தோஷமா வச்சுக்கிங்க. அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே. ஒய்ஃபை தவிர்த்து வேற எதுவும் பெருசா இல்லை. அம்மா, அப்பா, ஒய்ஃபு, இந்த மாதிரி ஃபேமிலி ஆளுங்களை விட்டுறாதீங்க. பிளட் ரிலேஷன் எல்லாமே ரொம்ப க்ளோஸ் தான் உங்களுக்கு. யாரையும் கஷ்டப்படுத்திடாதீங்க. அம்மாக்காக ஒய்ஃபை கஷ்டப்படுத்துறதும், ஒய்ஃபுக்காக அம்மாவை கஷ்டப்படுத்துறதும் இது யாரும் எதுவும் பண்ணாதீங்க. சந்தோஷமா இருங்க, விட்டு கொடுத்துப்பாங்க. ரெண்டு பேருமே சண்டை போடாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் பேசி 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 அப்படியே ரெண்டு பேருமே ஜாலியாக போயிடுங்க. அது பெருசாக்காதீங்க. எல்லாருமே நீங்க லவ் பண்ணும்போது எவ்வளோ ஆசையா பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி தான் வாழ்க்கையும். அதனால ஜாலியாகவே மூவ் பண்ணுங்க. சண்டையே போடாதீங்க. சண்டை போட்டுன்னா வரப்போது ஒன்றும் வரப்போறது இல்லை. ஒன்று அவங்க சண்டை போட்டா நீங்க விட்டு கொடுத்து போங்க, நீங்க விட்டு கொடுத்து போயிட்டு அவங்க அப்படியே மாற்றி அப்படியே மேனேஜ் பண்ணிடுங்க, சரியா? ஓகே, இது உங்ககிட்ட நான் சொல்லணும்னு தோணுது, அதால சொன்னேன். பத்திரம் எல்லாம் சேஃபா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் வேற ஏதாச்சும் பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன். நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன் உங்களுக்காகவே.